இந்த சேனல்ல நீங்க ரெகுலரா பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம செய்யறது சரியா தப்பா, இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்க நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும், நிறைய டிலே ஆகும். இதையெல்லாம் தவிர்க்கணும். உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம். அதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக. ஸோ இந்த மென்டல் ரெசிலியன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்க என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண உங்களுக்குன்னு ஏதாவது ரொட்டீன் இருந்துடா? சரி, ரொட்டீன் இப்ப இருக்கிற அளவுக்கு அப்போ இருந்ததுன்னா அப்போ ஜிம்னா கிடையாது, அதெல்லாம் கிடையாது. See, at the time you don't have to worry too much actually. So it is just the usual running life, that's all. Just enjoy. Today I don't think people can be like that. For the long walks அதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது வந்தா உண்டு. பட் டெய்லி அப்படியே பயங்கர டிசிப்ளின்டா ஃபிட்னஸ் இது பண்றது அதெல்லாம் ஒண்ணு வேலை தான். Your work is your exercise, that's all. So every day I would drive some 100 kilometers on a motorcycle, roughly 80-100 kilometers daily. So you're running around all the time. So that is the grunt work which developed that resilience. It's not much. You don't have time to go to gym, go to play tennis. You don't have time. So 99 அப்புறம் things improved. So how did you 94 ல இருந்து இம்ப்ரூவ் தான் யோகேஷ். I won't say 94 ல இருந்து நல்ல இம்ப்ரூவ்மென்ட் தான். Because 93 க்கு அப்புறம் நான் ஈக்விட்டி ரிசர்ச் ஸ்ட்ரக்சர்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்படியே ஒரு சினிமால இன்டர்வலுக்கு முன்னாடி போயிட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு திரும்ப அந்த 1 இயர் இன்டர்வலுக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட்லி வேற இந்த ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்லி டர்ன்ட். ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் நான் அப்படியே I just buried them. Certain practices heavily structured. So we did structured equity research. Okay. 94 ல. When we did structured equity research, I could see what was happening. எப்படி FIA broker எப்படி இன்வெஸ்டர் ஏமாத்திருந்தான்னு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. அவன் ரிப்போர்ட்லாம் படிப்போம். See, 93, 94 ல மார்க் மோபியஸ் வந்தாரு சென்னைக்கு. நான் மார்க் மோபியஸை மீட் பண்ணேன். I think it was Chola Sheraton or some place. லஞ்ச் ஒரு 2 மணி நேரம் அப்படியே பேசிட்டு இருந்தாரு அவரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஊர் கம்பெனியை பத்தி எல்லாம் கேட்கிறாரு. I don't want to name the companies. So அவர் கேட்கும்போது நீங்க என்ன வாட் ஆர் யூ ஹர்ட்னு கேட்டேன் அவரை. நம்ம புரோக்கர் செம்மையா அவருக்கு விபூதி அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் என் வியூ சொன்னேன். ஓ யூ ஆர் கிவிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வியூ அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ். அப்போ FIA புரோக்கர் என்ன சொல்றான், நம்ம என்ன சொல்றோம், நிறைய எனக்கு பிகாஸ் ஐ டூயிங் ஈக்விட்டி ரிசர்ச், ஐ அம் மூவிங் வித் ஈக்விட்டி ரிசர்ச் கிரவுட். அவன் சேர்த்துட்டான் நம்மள. So மோபியஸ்க்கு வந்து I think he was in his 50s or 60s. அப்பவே அதாவது அவருக்கு இப்ப 80 சொச்சம். அப்ப அவர் 93, 94 ல 50 வயசு இருந்திருப்பாரு கரெக்டா. So அவரோட இன்ட்ராக்ஷன்ஸ் நினைச்ச what were the key takeaways in terms of behavioral aspects? ஒரு சாதாரண ஒரு 2 hours பேசுறாரு, 1 hour பேசுறாருனாக்கா எனக்கு அதெல்லாம் வந்து அந்த ஓப்பன் மைண்டட்னஸ்லாம் வந்து வெரி ஹம்பிளிங். மேபி நான் புரோக்கரா இருந்தா என்ன வந்து ஒழுக்கி இருப்பாரு. If I was his broker, என்ன ஒழுக்கி எடுத்திருப்பாரு, வேற ரிலேஷன்ஷிப். But I am just an ordinary person, investor giving him a view on the country இல்ல. So அந்த இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட பேசுறேன். But I remember this particular conversation because it was about South Indian companies. Okay. And அன்னைக்கு இருந்த டாப் கம்பெனிஸ் எல்லாம் என்னோட நெகட்டிவ் லிஸ்ட். 94 ல என்னோட பாசிட்டிவ் லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா முருகப்பா குரூப், அந்த மாதிரி கம்பெனிஸ் டிஃபரெண்ட் செட். ஓகே. இவங்களுடைய புரோக்கர் உங்களுக்கு விற்க ட்ரை பண்ண கம்பெனிஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இல்ல. அந்த மாதிரி கம்பெனிஸ் பெருசா இல்ல, அதான் சொல்றேன். சோ புரோக்கர்ஸ் எல்லாம் எப்படி ரிசர்ச் பண்றாங்கன்னு பார்த்தேன்.
அப்பதான் தெரிஞ்சு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதர் சைட்ல. நம்ம அவன் பண்ணாத இடத்துல நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடினா அதுல இன்வெஸ்ட் பண்ணியே பணம் பண்ணலாங்கிறது. நான் யாருக்கும் brokerage எல்லாம் விற்கல. பட் எனக்கு ஒரு இருக்கக்கூடிய கேபிட்டல் அதை இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணலான்றதான் ஐடியா. அண்ட் கேபிட்டல் grew at a very good rate even between 94 and 99. It's not as if we were depressed or அப்படிலாம் இல்ல. It was challenging, but we were fighting very hard to make money. So in your journey of education, see, you came from a manufacturing setup. So உங்களுக்கு ஒரு manufacturing balance sheet ரொம்ப ஈஸியா புரியும். But slowly you started looking at NBFCs, insurance companies, asset management companies, mining companies, infra companies. இங்கன்னா நீங்க how did you develop that aptitude? Did you interact with domain experts? நிறைய பேர் பேலன்ஸ் ஷீட்டே வித்தியாசமா இருக்கும். ஒரு NBFC பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு மேனுஃபேக்சரிங் கார்ட்ட கொடுத்தா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இல்ல இது எப்படின்னா, நீ ஒரு இன்வெஸ்டர் இல்ல ஒரு அனலிஸ்ட் நீ இருக்க சொசைட்டில உனக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கு. அந்த சோஷியல் சர்க்கிளுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் சோஷியல் சர்க்கிள் இருக்கு, ரைட்? இப்ப இதெல்லாம் பீப்புள் வந்து அவங்களுடைய சோஷியல் ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணலாம் நிறைய பேர். உதாரணத்துக்கு நீ ரோட்டரிலயோ லைன்ஸ்லயோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட்ல ஃப்ரீ மேசன்ல இருப்ப, அதுல வந்து எப்படி உன்னோட ரெகக்னிஷன் பண்ணலாம்னா அப்படி யூஸ் பண்ணுவேன் அந்த நெட்வொர்க்கை. இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா என்னோட சோஷியல் சர்க்கிள் எக்ஸ்டெண்டட் சோஷியல் டு லேர்ன். ஸோ வை டோன்ட் யூ புட் மீ அண்டர் திஸ் பர்சன், ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அண்ட் லேர்ன் சம்திங் ஃப்ரம். யாருக்கு யாரை தெரியும், யார்கிட்ட பேசினா என்ன கத்துக்க முடியும்ன்ற அந்த மாதிரி தான் என்னோட சோஷியல் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அதன் மூலமா அவங்களும் நிறைய பெனிஃபிட் ஆவாங்க. இட்ஸ் நாட் அ ஒன் வே டிராஃபிக். Because I am also giving him perspective. நீங்க பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி கொடுத்து பெயிண்ட் இல்ல மார்க்கெட்டை பத்தியே சொல்றல. பெயிண்ட பத்தி மாத்திரம் why do you make it so narrow? Sure. So I was already there in the market 3-4 years. There are in Chennai, for example, very few people who could do what I could do in the 90s. Okay. So doors opened. So when you say something interesting to a person, he says, "Hey, I want you to meet this person." I will say, never say no. I will spend time, lot of time with people. So your network spreads. See, if you want to be an investor in the classic mold of how Michael Porter asks you to look at competitive strategy, which is what I like always, which means you have to talk to vendors of companies, customers of companies, competitors, suppliers, those are doing technology, employees. So you spread, you get to know lots of people and you talk to a lot of people and you get to know what they think. So அப்படி கேட்கும்போது உனக்கு வந்து you start getting your inputs from multiple industries. Slowly, one industry at a time you learn. It doesn't happen overnight. It's not that I say 2025 I'm going to become expert in 4 industries. It doesn't happen. My friends, one would be a doctor. He will tell me about pharma. And the other will work for, let's say, a hotel group. He will tell me about hotels. Another friend will work for a chemical company. அவங்ககிட்ட போய் chemical. என் classmates எல்லாம் chemical industries. அவங்கள்ட்ட கெமிக்கல். somebody may work in a refinery, somebody in Reliance, அவங்ககிட்ட ரிலையன்ஸ் பத்தி, ரைட்? my friends who work in asset management company as analyst, அவங்கள்ட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை பத்தி, analyst who study sectors, அவங்கள்ட்ட அவங்க செக்டரை பத்தி. ஓகே, நீ எங்க எது கிடைக்குமோ தேடிண்டே போனோம், அவ்வளவுதான், ஓடிண்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் பேசச்ச நிறைய பேர் வந்து அவ இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசுறா, ஆனா அவாக்கு கன்விக்ஷன் இல்லை அந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இது உங்களுக்கு பஸ்லிங்கா இருந்துரா? இல்ல ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். இப்போ என்கிட்ட கேட்டா நான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில வாங்காதேன்னு சொல்லிருப்பேன் 90sல. அது ஏன்? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் தெரியும், பிசினஸ் சைக்கிள் தெரியும். அப்படி இல்ல, சி ஒரு இடத்துல நீ கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற நெகட்டிவ்ஸ் நிறைய தெரியும் உனக்கு. அது கண்ணை மறைச்சிரும். அதுதான் வந்து கண்ணை மறைச்சிரும், பாசிட்டிவ்ஸ் பார்க்க விடாம பண்ணும். அது வந்து நார்மல். நீ ஒரு ஸ்டேஜுக்கு மேல வரும்போதுதான் அதுல உங்களுக்கு வந்து ஒரு அஸ்திரம் மாதிரி இல்லையா? இஃப் யூ யூஸ் இட் ப்ரொடக்டிவ்லி இட் கேன் கிவ் யூ extraordinary returns. Yes, it did. I'll give you an example. Though personally I didn't buy big quantities of shares in these companies. Like I must have seen the Talik cycle clearly, Talik anhydride cycle clearly, year after year, so many times. எப்போ raw material price lowest, selling price highest வரும்னு எனக்கு தெரியும். எப்போ ரா மெட்டீரியல் பிரைஸ் ஹையஸ்ட், செல்லிங் பிரைஸ் லோவஸ்ட் இருக்கோ அப்ப நான் வாங்க சொல்லுவேன். ஏன்னா வேல்யூவேஷன் கொலாப்ஸ் ஆயிடும். அங்கேருந்து சைக்கிள் இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள உனக்கு வந்து மல்டி பேக்கர் ஆயிடும். தனக்கு வரைச்ச அந்த இல்ல அது நான் ஏன் வாங்கலன்றதுக்கு ரீசன் வேற. பிகாஸ் சப்போஸ் again I'm coming to that topic. வாங்கியிருக்கேன். Intelligence alone is not enough. Action is required. Action is required. நிறைய பண்ணிருக்கோம் அந்த மாதிரி.
இப்போ இந்த ரெஃப்ரிஜரேஷன் டீம் இப்ப நீ இன்னைக்கு SRF வச்சுன்னு வேப்பல் அடிச்சிட்டு இருக்கல, நான் இது 2001 சொன்னேன்ப்பா ஏர் கண்டிஷனிங். நீ 25 வருஷம் முன்னாடி சொன்னா என்ன ஆகும்? இல் பி டூ early. சோ இந்த தீமேட்டிக் கான்செப்ட் வந்து எனக்கு முதல்ல எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட பேசும்போது நான் ஒரு டெண்டர் ஸ்பாட் பண்ணிட்டு ஆமா இது நல்லா பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவேன். பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவும் ஸ்பாட் பண்ண முடியும். இஃப் யூ ரிமெம்பர், நான் ஏஷியன் பெயிண்ட் கீழே போகும்போது நான் சொன்னேன், நான் நிறைய வந்து அந்த ஏஷியன் பெயிண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணேன். நத்திங் பர்சனல். I saw this coming. Which is from your background. Yeah. Because you have seen those cycles. I know. If you say that, oh, if you can create 2 lakh crore value for a small profit, then those other business want to get into your industry, right? This is the nature. Then competitive industry intensity ஏறினா என்ன ஆகும்? யாரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணா அவனுக்கு எல்லாம் ப்ராஃபிட் பூல் குறையும். அதுக்காக அவன் அழிஞ்சிட போறது இல்ல. பட் நீ அவனை பாக்குற விதம் மாறணும். இது எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தெரியும். இப்போ HDFC பேங்க் எத்தனை வாட்டி பிரைஸ் டு புக் இருந்தது ஹிஸ்டாரிக்கா சொல்லு. இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு இந்த வேல்யூவேஷனை பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணது இதுல 2x இருந்த வேல்யூவேஷன் தான் மைண்ட்ல வச்சுக்கோ. பட் அப்போ அந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணிருக்கு, நோ டவுட் அபவுட் இட். பட் நம்ம வேல்யூவேஷனை வந்து எப்போ கிரிட்டிசைஸ் பண்ணோம், எப்போ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், எந்த பாயிண்ட்ல நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம், இது எப்படி வருது? நிறைய பேர்கிட்ட பேசுறதுனால, இண்டஸ்ட்ரி பீப்புள் பேசுறதுனால அவங்களோட நெகட்டிவ் எடுத்து நம்ம பாசிட்டிவா மாத்தணும். எப்பவுமே இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் நெகட்டிவ் சொல்லும்போது நம்ம அதை வந்து வித்தியாசமா தான் பார்ப்போம். நிறைய கம்பெனி பீப்புள் என்ன கேட்பாங்க, எப்படிங்க எங்க ஸ்டாக்கை போய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் ஆர் பிரைஸ்டுன்னு தெரிய மாட்டேங்குதா? இல்ல, அவங்க அடுத்த மாசத்தோட டார்கெட், அடுத்த குவார்டர் ப்ரெஷர்ல இருப்பாங்க. நம்ம வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 5 வருஷம் என்ன ஆகும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, they miss the woods for the trees. அவ்வளவுதான், அதான் ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரீம் பெசிமிசம் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஆப்டிமிசம் அதான் காரணம். ஆமா, சில நேரத்துல ஷேரை விற்காதுன்னு சொல்ல நம்ம வித்துட்டு இருப்போம். ஏங்க விற்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லதெல்லாம் ஓல்ட் ஸ்டோரி. பட் இப்போ அதே பேசினா அதான் வரும். why are you selling? ஒரு கம்பெனியோடைய சேஃப வந்து அவங்க ஷேரை நான் 2004 வாங்கி 8 வித்தேன். அதுக்கப்புறம் நான் 5 வருஷத்துக்கு கான்கால் அலோவே பண்ணல. நான் வித்துட்டேன்னு. நான் வித்த விலைக்கு கால்வாசி விலையில அங்கிருந்து 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் வாங்கினேன். அப்போ மீட்டிங்கே கொடுக்க மாட்டான். They take it personally. Which is the biggest impediment for success. அவன் தப்பான ஜட்ஜ்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க எதை பத்தியுமே you should not take it personally. உதாரணத்துக்கு, ஓ இந்த குரூப்பா they can do no wrong அப்படின்லாம் வியூவே வைக்கக்கூடாது. அதே போல இந்த குரூப்பா they can do nothing right அப்படியும் வைக்கக்கூடாது. Got to have open mind. So there's a famous saying, slow success builds character, fast success builds ego. அடி வாங்கி தான் வரவன் வந்து லாங் லாஸ்டிங்கா இருப்பான். He will survive all the downturns and he will pass on his knowledge to the next generation. இது உங்க லைஃப்ல இது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. See, வேற வழி தெரியல. I will not make a virtue out of a necessity. Okay, அந்த பீரியட்ல அப்படிதான் இருக்க முடிஞ்சது. அந்த பீரியட்ல அப்படி இருந்ததுனால அப்படி பழகி போயிடுது. இப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு போய் யூடியூப்ல போய் கம்பெனியை பத்தி இல்லாத பொல்லாது எக்ஸாஜரேட் பண்ணி பேசினா உனக்கு வந்து பயங்கர வியூஸ், பயங்கர ஃபாலோவிங், நீ தான் ரிசர்ச்ல பெஸ்ட்னு சொல்லி எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றான், இவன் வந்து தப்பாவான்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் நான் அதை வந்து சொல்லக்கூட சொல்றேன். இப்போ பறிச்சுட்டேன் சொல்றது. என்ன ரியலைஸ்ட், இவன் பேசுறதெல்லாம் அங்கதானே இருக்க போகுது, பீப்புளே பார்த்துக்கோங்க, நம்ம ஏன் சொல்லணும்னு. ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ரோச் வந்து இட்ஸ் ஆல் ட்ரிவன் பை ரீசன்சி பயஸ் அண்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ் அண்ட் வாண்டிங் இமீடியட் ரிட்டர்ன்ஸ். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான். நீங்க நாலேஜே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் தேடிட்டு இருக்கு. கிரீட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தேடிச்சுன்னா பரவாயில்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். நாலேஜ் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தேடுறது இருக்கு பத்தியா, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ரைட்? அண்ட் நாலேஜ் தேடி போறவன் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை சென்டர் பண்ணி கொடுக்கற இன்ஃபர்மேஷன் இருக்கு பத்தியா, இத நாலேஜ் நினைக்கிறான் பத்தியா, என்னால அதையும் டைஜஸ்ட் பண்ண முடியாது. பட் ஐ கீப் குவைட் நவடேஸ். ஐ லேர்ன் டு கீப் குவைட். ஏன்னா எப்படியும் டைம் எல்லாரையும் போட்டு பார்த்துரும். ஓவரா பேசுறவன்
நம்ம சினிமால சொல்ற மாதிரி வேலை ஓவரா கூறோம் அத்தனை பேரையும் டைம் போட்டு பண்றோம். இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும். நம்ம ஏன் கூவாம இருக்கோம்னாவே அதுதான் காரணம். நத்திங் எல்ஸ். யூ நோ தட் நீ கொஞ்சம் அதிகமா பேசினா பல்லு மேல விழுன்றது தெரியும். சரி, நம்ம அதிகமா பேசினா 10 பேர் கை தட்டுறான்னு ஒருத்தன் பேசுறான்னா பேசட்டுமே, என்ன இப்போ. சில நேரத்துல இதை கேட்டு நிறைய பேர் ஏமாறாங்களேன்னு தோணும். பட் ஐ நவ் அக்ரி தட் இட் தே மேட் த சாய்ஸ். நீ தான் அதை டிசைட் பண்ண இதா வேணும்னு. உப்பு நீ தான் தின்ன, தண்ணி நீ தான் குடிக்கணும். நாட் மை ப்ராப்ளம். மைண்ட்ல நான் அதை ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஓவர். So in the whole trading investing journey பார்த்தா, this is running a marathon. It is not a get rich quick scheme. But இன்னைக்கு இந்த காலத்து traders, Bitcoin எல்லாமே they think it's a get rich quick scheme. I want to be a millionaire in 5 years. Yeah, correct. இந்த மாதிரி காராக்கு what lessons உங்க multi-decadal journeyல what lessons do you want to offer to them? I am not going to offer any lessons. Their experience will teach them all the lessons. I don't want to teach anyone who thinks he already knows everything. I am very clear. The reason I don't fight with anybody in social media anywhere is, if they know, they know. They know what they know. உனக்கு எந்த அட்வைஸும் கிடையாது. என் வியூ தான் இப்போ. அந்த மாதிரி தான் நான் மாறிட்டேன். எனக்கு இது நம்ம எனர்ஜியை நிறைய வேஸ்ட் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் எத்தனையோ விஷயங்கள்ல பாயிண்ட் அவுட் பண்ண போது என்கிட்ட சண்டைக்கு வந்தவங்கலாம் நான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணப்போ என்கிட்ட வந்து ஒரு சாரி சொன்னானா, இல்ல நீ கரெக்டா இருந்தேனாவது ஒத்துக்கிறானா, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொன்னான் அன்னைக்கு, சார் இது வந்து இதுல நடந்தது, பிபிஎஃப்ஐஸோட அக்டோபர் குவெஸ்ட்ல என்கிட்ட வந்தான். வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ட்விட்டர்ல சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னா. சரி, அதனால என்னன்னு கேட்டேன். நான் பயங்கரமா சண்டை போட்டேன் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்னு. இல்ல நீங்க அவ்வளவு கோவப்பட்டு என்ன பிளாக் பண்ணீங்க அப்படின்னு. உன் ஹேண்டில் என்னன்னு கேட்டேன். ட்விட்டர் ஓபன் பண்ணி அன்பிளாக் பண்ண, அவ்வளவுதான். நான் அவன் என்ன சொன்னான், அவன் என்ன எதுவுமே கேட்கல. அவன் சொன்னா நீங்க ஒண்ணுமே கேட்கலையே, நான் எதுக்கு சண்டை போட்டேன். சரி சொல்லுன்னு. இல்ல ஐடிசி அடுத்த எஃப்எம்சிஜி ஆகும்னு நான் சொன்னேன், இப்படி ஆகும் அப்படி ஆகும், நீங்க அதனாலதான் பண்ணி. இப்ப எனக்கு ஐடிசி மேல நிறைய மரியாதை இருக்கு. ஆனா மரியாதையும் அளவாதான் கொடுக்கணும். தகுதி இல்லாத மரியாதை நீ ஒரு இடத்துல கொடுத்தா அதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்கு. நான் ஐடிசியை மதிக்கிறேன். ஒரு நல்ல சிகரெட் கம்பெனி, நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கு. அதுக்காக இந்திரன் சந்திரன் இல்லாதெல்லாம் சொன்னேன்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவுதான் விஷயம். இல்ல ஒன்னும் பர்சனல் கிடையாது. இப்ப அது ஐடிசி பத்தி நான் ஏன் அதை உன் மேல எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான் என்ன பிரச்சனைன்னு. பட் அது ரேர். அதுக்கப்புறம் இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ற 2 இண்டஸ்ட்ரியை பத்தி பேசினான் அவன் அன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல. அவன் ஸ்பீக்கர் நல்லா பேசினா நான் சொன்னேன், 2 கம்பெனியை பத்தி கேட்டேன், என்னோட பிரைவேட் equity நிறைய இன்சைட்ஸ் நான் கொடுத்தேன். அவன் பேசினான், அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சுது. அந்த மாதிரி லேர்னிங் டீச்சிங் வேற. மனசுல எதுவும் வச்சுக்கூடாது. பட் இதுல வந்து நான் உன்னை அடிக்கிறேன் பாரு, நம்ம போடுறதுக்கெல்லாம் வந்து சண்டை போடுறது, அந்த மாதிரி டிஸ்அக்ரி பண்றது, மிஸ்பிஹேவ் பண்ணி எதுவுமே கத்துக்க முடியாது யோகி. ஐம் டெல்லிங் யூ. நானும் பண்ண முடியாது, இன்னொருத்தனும் என்கிட்ட பண்ண முடியாது. லேர்னிங்க்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கு, ஒரு பிஹேவியரல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல. ஆமா. லேர்னிங்க்கு எப்போ நீ வந்து பிஹேவியரல் ஃபைனான்ஸ் பணத்தோட நீ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொன்னா எல்லாம் ஒத்துக்கிறாங்கல்ல. அதே லேர்னிங்க்கு முதல்ல முக்கியம். நீ லேர்னிங்க்கு எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல மாத்திரம் நான் சரியான பிஹேவியரை கொண்டு வருவேன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவனோட அறிவு அந்த இடத்துலதான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீ லேர்னிங்க்கு என்ன பிஹேவியரல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரையோ அதுதான் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் ஃப்ரேம் ஒர்க்கும். இது 2 வேற இல்லைன்றது என்னுடைய லேர்னிங். நான் லேர்னிங்ல வந்து பொறுக்கித்தனம் பண்ணுவேன், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல டிசிப்ளின்டா இருப்பேன்னாக்கா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நெவர் கோயிங் டு ஹேப்பன். என்னடா இப்படி சொல்றேன், ஸ்ட்ராங் வேர்டு பொறுக்கித்தனம்னு நீ சொன்னேன்னாக்கா டக்குன்னு புரியணும்ன்றதுக்காக சொல்றேன். பேட் பிஹேவியர் இன் லேர்னிங் இஸ் இன்ஜஸ்டிஸ் டு லேர்னிங். அப்படிதான் நான் சொல்லுவேன். உனக்கு ஒரு வியூ இருக்கலாம், நீ இன்னொருத்தக்கிட்ட போய் அவன் வியூ வேற இருக்கும்போது நீ நிற்கும் போது அந்த வியூக்கு மரியாதை கொடு. திஸ் கல்ச்சர் ஆஃப் நாட் ரெஸ்பெக்டிங் வியூஸ் which you don't agree with or which you don't understand or both is a social media phenomenon. It started in Twitter. Twitter has created this. அது வந்து அடுத்து வாட்ஸ்அப்ல போறது, நிறைய இடத்துல போறது, யூடியூப் கமெண்ட்ஸ்ல போகும். ட்விட்டர் தான் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா நீ யாருன்னு சொல்லாம அனானிமஸா மிஸ்பிஹேவ் பண்ணலாம். சரி பண்ணிட்ட, நோ ரெப்பர்கஷன்ஸ்.
இருக்கு, அதான் இல்ல சொல்றேன். இல்ல அந்த மாதிரி எழுதுறதுக்கு நோ ரெப்பர். எழுதுறதுக்கு அந்த இடத்துல நோ ரெப்பர்கஷன். ஆமா. உன் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஷோரா இருக்கு, அதுதான் சொல்ல வரேன். So உங்களுக்கு எப்போ dawn ஆச்சு the three key ingredients for success is discipline, patience and repetition, process repetition and refining rigor process. இது எப்போ உங்களுக்கு dawn ஆச்சு? ஏன்னா இது ஒரு யங் ஏஜ்ல இந்த மைண்ட் செட் டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம், வராது. மோஸ்ட் பீப்புளுக்கு இது நேச்சுரலா வராது. பேஷன்ஸ், ரெண்டாவது என்ன சொன்ன? டிசிப்ளின், process and rigor. boredom, how to handle boredom. பேஷன்ஸ் கத்துக்க வேண்டியது வந்து எதனால வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப இம்பேஷண்டா தான் இருந்தேன். எனக்கு வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணணுன்றதான் எல்லாரும் மாதிரியும் இருந்தது. ஏன்னா என்னுடைய லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த மாதிரி தான். 19 வயசுலாம் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும் தான் ஆசை. பட் காலம் அதுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்கல. ஸோ பேஷன்ஸ் வாஸ் டாட் பை டைம் அண்ட் யுவர் மென்டர்ஸ். அதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் நம்ம லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ். பேஷன்ஸ் ஆர் டாட் பை டைம். டிசிப்ளின் வாஸ் டாட் பை டூயிங் மோர் தென் ஐ கேன் டூ இன் லைஃப். ஒருத்தர் இப்போ இதே நான் ஐடியில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த டைம்ல 5 day week 5 மணிக்கு மேல வேலை கிடையாது. அந்த மாதிரி லைஃப் இருந்தா எனக்கு இந்த டிசிப்ளின் வந்திருக்காது. எனக்கு டைம் பத்தாத ஒரு லைஃப் தான் நான் லீட் பண்ணல. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இப்போ எனக்கு டைம் பத்தல. பட் அப்போ ரொம்பவே பத்தல. அப்போ டிசிப்ளினா இருந்தா தானே யூ கேன் பேக் மோர் இன் டு டே. அந்த மாதிரி. ஸோ மூணாவது boredom. How do you conquer boredom? Rigor, repetition. இல்ல அது இங்க சொல்ற இல்லையா, 600 குவார்டர்லி கம்பெனிஸை நீங்க அனலைஸ் பண்ண, அடுத்த குவார்டர் அதை அப்டேட் பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்றேன், கால்குலேட் பண்றேன். இது வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து they give up after 1 year. இல்ல அது ரொம்ப நாள் பண்ணதுனால இப்போ வந்து மத்தவங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். ஆக்சுவலா அவங்க பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க, தப்பா இருந்தாலும் செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்றதுக்கு ஒருத்தர் வச்சிருக்கேன். பட் உங்க ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல அது எப்படி நீங்க அந்த how did you, because I had people who will challenge me on those numbers. எப்பவுமே. So அங்கதான் that circle of influence. அவங்களோட மரியாதையை நம்ம ஏர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அது டெய்லி ப்ராசஸ். மரியாதையை தினம் ஒருத்தர் ஏர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. The fear of making a mistake in front of him கண்டிப்பா இருக்கு, இருந்துரு. இப்போ இருக்கு. அது அவங்க மேல உள்ள மரியாதை. அது தப்புனா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஆமா. இப்ப நம்ம பேசும்போது அந்த ஃபீட்பேக்கை கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்த வாட்டி இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன், புது மிஸ்டேக் பண்ணுவேன். இப்போ நம்ம அந்த சர்க்கிள்ல பேசும்போது நீ அன்னைக்கு இதை தப்பா சொன்ன முந்தானத்துன்னு சொல்லுவாங்க. அது பர்சனலா நீங்க எடுத்துக்கூடாது, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஓகே. இந்த பக்குவம் உங்களுக்கு எப்போ வந்தது? சின்ன வயசுல இருந்துடா இல்ல இட் எவால்வ்ட் ஓவர் டைம்? ஓவர் டைம் தான், சின்ன வயசுலலாம் இல்ல. See, we are completely imperfect by creation and we are never perfect. So accept both, no? Try to find the middle ground. பர்ஃபெக்ஷன்லாம் வராது, எதுலையுமே வராது. இம்பர்ஃபெக்ஷன் நிறைய இருக்கும். நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், சார்லி முங்கர் வந்து எப்படி காஸ்கோ மாதிரி ஒரு கம்பெனியை பார்த்தாரு. நான் யூஎஸ்ல போன போது லாஸ்ட் 2 வாட்டி தான் யூஎஸ் போயிருக்கேன். காஸ்கோல ஒரு 5-6 நாள் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். என்கிட்ட காஸ்கோ ஷேர் ரொம்ப இல்லை, பட் எனக்கு அந்த லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளவு டிலைட்ஃபுல் பிசினஸ் அது. அந்த மாதிரி அந்த அவர் வாங்கின காலகட்டம். பட் அதே சார்லி முங்கர் எப்படி அலிபாபா போய் வாங்கி மாட்டினாரு, சைனால போய் எப்படி, ரைட்? வாரன் பஃபெட் நிறைய ஏடிஎம்ல எப்படி மிஸ்டேக் பண்ணார். ஓகே, இருக்கலாம். ஸோ நம்ம ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ வந்து நம்ம தப்பு பண்ண போறோங்கிறது எனக்கு தெரியும். நிறைய தப்பு பண்ணுவோம். மற்றவங்களை பாதிக்காத வகையில நம்ம தப்பு பண்ணலாம். என்னோட பிரின்சிபல் இதான். என்னைக்கு நான் பண்ற தப்பு மற்றவங்களை பாதிக்கும் அல்லது பாதிச்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்றேனோ அன்னைக்கு நான் என்ன பனிஷ் பண்ணிக்குவேன். ஸ்ட்ரைட், அதுதான் ஃபினிஷ்ட். அதுதான் அதுல இருந்தா எனக்கு ரிகர் மறுபடியும் வரும். இப்ப நான் டெய்லி போய் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ டிவில, வித்அவுட் அக்கௌண்டபிலிட்டி, டெஃபினட்டா தப்பு பண்ணுவேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன், இவங்க கூப்பிட்டா நான் உன்னை ஸ்டாக் பத்தி பேச மாட்டேன்னு கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் கேட்கறாங்க, நம்ம எதையோ ஒன்று சொல்றோம். எந்த பிளாட்ஃபார்ம்லயும் அந்த மாதிரி பேச வேண்டியதுதான் நம்ம போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அது மற்றவங்களை பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். நான் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் இருந்தாலும் பாதிக்கும். இப்போ நான் சொல்றேன், தப்பா எடுக்காத. நிறைய நேரங்கள்ல நீங்க எவ்வளவு பெரிய ஐகானிக் இன்வெஸ்டரும் அவங்க வாங்கி அவங்க பெரிய பணம் பண்ண பிக் ஷேர்ஸ் தான் பாக்குறீங்க. அவங்க டிவியில சொல்லி தப்பான ஷேர்ஸ் நீங்க பாக்கறதே கிடையாது. ஏன்னா சக்சஸ் உங்க கண்ணை மறைச்சிருது. ஓகே, பட் அந்த லக்ஸரி எனக்கெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கல, எதிர்பார்க்கல. நம்ம தப்பு பண்ணா டெஃபினட்டா அது மற்றவங்களை பாதிக்க அவங்க மறக்க மாட்டாங்க. இது எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். சில நேரங்கள்ல நம்ம ஓகே கூப்பிடுறாங்களே போலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ எனக்கு வந்து அது
என்னோட டிசிப்ளின் டேக்கன் டு லெவல் வேற இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினுக்கு போனதுனாலதான் என்னால மற்றவங்களை பாதிக்காத வகையில ஒப்பீனியன் கொடுக்க முடியுது. அது என்னுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியுது. நெகட்டிவா யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது.